அன்னிஸ் கிச்சனில் இன்றைக்கி அண்ணி உங்களுக்காக சமைக்க போகிறது நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி. இந்த நீர் பூசணிக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம சாமி கும்பிட்ற நாள்லாம் இந்த நீர் பூசணிக்காயை யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது டிஷ் செஞ்சோம்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பருப்பு குழம்பு, புளிக்குழம்பு, நம்ம அரைச்சி வச்ச குழம்புன்னு எல்லாத்துக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயிட்டும். இப்போ கடுகு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், 2 வரமிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய். இது நீர் பூசணிக்காய் இந்த மாதிரி அறுத்து வச்சுக்கோங்க, நீட்டமாக சன்னமாக. அதையும் போட்டுக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வணங்கட்டும். இப்போ இது கொஞ்சம் வணங்கிடுச்சு. இதில் வந்து தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு ஒரு வணக்கி விட்டுறலாம். நீர் பூசணிக்காய் சீக்கிரமாக வெந்துடும். சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைக்கலாம், வேகட்டும். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நீர் பூசணிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும், வெயிட் பண்ணலாம். அப்போ தான் தயிரில் போட்டால் தயிர் உடையாது. இப்போ நீர் பூசணிக்காயை எப்படி தயிரோடு கலந்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து தயிர் வந்து நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ அதில் நம்ம வணக்கணும் இல்லையா நீர் பூசணிக்காய், அதையும் போட்டுக்கலாம். இப்போ அதில் தேங்காய் கொஞ்சம் அப்படியே பச்சையாக ஆட் பண்ணணும், அதை போட்டுக்கலாம். போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் வேணுனாலும் ஊற்றிக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, உப்பு பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நீர் பூசணிக்காய் தயிர் பச்சடி சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.